உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்த். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளை திருத்த இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. 309 ரூபாயாக இருந்த ஒக்டோன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 10 ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 299 ரூபாயாகும். 95 ஒக்டோன் பெட்ரோல் லீட்டரின் விலை 10 ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ளது. புதிய விலை 361 ரூபாயாகும். மற்ற விலைகளில் மாற்றமில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு விமான சேவைகளை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். களுத்துறை கமகொடபர ராஜபத்த பகுதியில் உள்ள வீடொன்றில் மீது நடத்தப்பட்ட பெட்ரோல் குண்டு தாக்குதலில் 6 வயது சிறுவன் ஒருவன் தீக்காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளார். கட்சி பாகுபாடின்றி அனைத்து தொகுதிகளுக்கும் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஊட்டி, கொடைக்கானல் செல்வோருக்கு இன்று முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை உள்நுழைவு கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம், ஊட்டி, திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் ஆகிய இடங்களுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த ஆண்டு மே 7ஆம் தேதி முதல் உள்நுழைவு கட்டாயமாக்கப்பட்டது. அதில் உள்ளூர் வாகனங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றம் கடந்த மாத உத்தரவின்படி இன்று முதல் உள்நுழைவு நடைமுறை அமுல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் வரை வழக்கத்தை விட அதிக வெப்பத்தின் தாக்கம் இருக்கும் என்று தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்ப அலை வீசலாம் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை எச்சரித்துள்ளது. நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் பதவியை இழந்த இம்ரான்கான் ஊழல் உள்ளிட்ட வழக்குகளில் 2023ஆம் ஆண்டு முதல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் நாளை விதிக்க உள்ள வரிகளால் பிரித்தானியாவில் பெரும் பாதிப்பை எதிர்நோக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மியான்மர் நிலநடுக்கத்தில் தொழுகையில் இருந்த 700 இஸ்லாமியர்கள் உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. 28ஆம் தேதி மியான்மரில் 7.7 என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதில் பல கட்டிடங்கள் சரிந்து விழுந்து இதுவரை இல்லாத சேதத்தை மியான்மர் சந்தித்திருப்பதாகவும் 1700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு பிரான்சில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தின் நடுப்பகுதியில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2 வாரங்கள் முன்பாகவே பிரான்சில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விண்வெளிக்கு செயற்கைக்கோள் அனுப்புவதில் உலக நாடுகள் பலவும் போட்டி போடுகின்றன. இந்த போட்டியில் தற்போது பல தனியார் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களும் இணைந்துள்ளன. அந்த வகையில் ஜெர்மனியைச் சேர்ந்த இசார் ஏரோஸ்பேஸ் என்ற தனியார் விண்வெளி நிறுவனமானது நோர்வேயில் இருந்து சோதனை அடிப்படையில் ஸ்பெக்ட்ரம் என்ற ஏவுகணையை ஏவியுள்ளது. ஐரோப்பாவில் இருந்து ஏவப்பட்ட முதல் ஏவுகணை இதுவாகும். திட்டமிட்டபடி அந்த ஏவுகணை விண்ணை நோக்கி சீறி பாய்ந்துள்ளது. 30 நொடிகளில் வானில் பறந்த அந்த ஏவுகணை பின்னர் சுழன்றடித்துக் கொண்டு கடற்பகுதியில் விழுந்துள்ளது. எனினும் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை ஏவுகணை எட்டியதாக இசார் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் உத்தியோகபூர்வ சிற்றுந்து ஒன்று தீப்பற்றியதாக தெரிவிக்கப்படுகின்றமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். கல்கத்தாவுக்கு எதிரான ஆட்டத்தில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. IPL தொடரில் நேற்று கவுகாத்தி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதியது. நாணய சுழற்சியில் வென்ற சென்னை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் துடுப்பாட்டம் ஆடிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 182 ஓட்டங்களை குவித்திருந்தது. 183 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்குடன் ஆடிய சென்னை அணி 20 ஓவர்கள் முடிவில் 176 பந்துகள் மட்டுமே குவித்தது. இதனால் 6 பந்துகள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றுள்ளது.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.